கூட இருந்து நடத்துறீங்க. என்னோடு கூட இருந்தீங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டீங்க. விசாவை கொடுத்தீங்க, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தீங்க, மாசம் சம்பளத்தை கொடுத்தீங்க. உம்முடைய சமூகத்தில் உற்சாகமா துதிக்க வச்சீங்க. எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவர் 4, 5 தலைமுறைக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் என்னை போஷித்தாரே, பாதுகாத்தாரே, நன்றி செலுத்தினாரே. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஹல்லேலூயா. நம்ம உற்சாகத்தோடு கூட இணைந்து உணர்ந்து நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம், நம்ம தேவனை பார்த்து அவரை நோக்கி பார்த்து உற்சாகத்தோடு கூட பாடுவோம். ஹல்லேலூயா. உணர்ந்து நம்ம சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. 1000 நன்மைகள் ஆமென் அனுதினம் என்னை சூழ்ந்திட ஹல்லேலூயா கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். சிக்கில் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல
எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. சொல்லுங்களேன், நன்றி சொல்லி. நன்றி சொல்ல வார்த்தை 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை நன்றி செலுத்துகிறார். ஹல்லேலூயா. போதாதே, என்னை நடத்தி வந்த நல்ல தகப்பன், நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். நீ நடத்தின விதங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தின பொழுது அவருடைய கரம் கூட இருந்தது. மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து நடத்தினார். ஹல்லேலூயா. அவர்களுடைய பாதரட்சை கிழிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாமல் இருந்தது. கேட்ட இடத்துல எல்லாம் உணவை கொடுத்தாரு. தூதர்கள் உண்கிற உணவை கொடுத்து போஷித்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படியாய் அவர்களை போஷித்தவர் இன்று நம்மை போஷித்து கொண்டிருக்கிறாரே. நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரே. நமக்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். முழு பலத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணில் அடங்காத நன்மைகள், எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்தவர் கர்த்தர் பெரியவர், கர்த்தவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நீங்க தேவனை அறிந்தவர்களா இருக்கலாம், இல்லை அறியாமலா இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அவரை கண்டுகொள்ளும்படியாய் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அவரே வானங்களையும் பூமியை உண்டாக்கினவர். அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். 6 நாட்களிலே இந்த உலகம் முழுவதையும் படைத்தவர். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தவர். அவராலே பரலோகத்திலே சந்தோஷம், மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பரலோகம் அவரால் களிகூர்ந்திருக்கிறது. பூமியை உண்டு பண்ணினவர், சமுத்திரத்தை உண்டு பண்ணினவர், அண்ட சராசரங்களை உண்டு பண்ணினவர், காற்றையும் கடலையும் உண்டு பண்ணினவர். ஹல்லேலூயா. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்களை உண்டாக்கினவர். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினவர். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தவர். அவன் ஜீவ ஆத்மாவாய் அவரை மாற்றினவர். அவர் கர்த்தர், அவர் இயேசு. அவருடைய நாமம் இயேசு. அவரே உண்டாக்கினவர், அவரே உருவாக்குகிறவர், அவரே நடத்துகிறவர். இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் தேசங்களை நடத்துகிறவர். அவர் ஆளுகை செய்கிறவர். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரையிலும் இருக்கிறது. அவருடைய ஆளுகை பெரியது, அவருடைய ஆளுகை பெரியது. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உம்முடைய மகிமை அடையணும். ஹல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8 முதல் 34 வரை சகோதரர் எபினேசர் முன்பதாய் வந்து வாசி. நீங்கள் எடுத்து அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கவனித்தால் மாத்திரம் போதுமானது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 8 முதல் 34 வரை. 1 நாளாகமம் 16. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ச்சியாவதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அவருடைய தாசனாய இஸ்ரவேலின் சந்ததியோ, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாம் மோசே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்திலே அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள்.
அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய சந்ததியில் பிரவேசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரதர் சாட்சி நீங்கள் சொல்லுங்க, சாட்சி சொல்லிடுங்க. ஆமாம், இந்த வேளையிலும் சகோதரர் இந்த மிக முக்கியமான இந்த நாளை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இது இந்த தேவன் அதிசயங்களை செய்ததின் நிமித்தமாக இந்த தேவன் இந்த கூடுகையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த கூடுகை இது நம்மால் வந்தது அல்ல, இது தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. இது யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. அவர் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கு நன்றி பலியாக இந்த நாளை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. மகள் எபிஷா ஜோன்னா அவர்களோடு கூட அவருடைய பெற்றோர்கள் முன்பதாய் வந்து ஆண்டவர் தங்களுக்கு செய்த அந்த மகிமையான நன்றியை அவர்கள் இப்பொழுது சாட்சியாக சொல்லுவார்கள். அவர்கள் குடும்பமாக முன்பதாய் வரும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியேனையும் இந்த இடத்திலே ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தின தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்தி வந்த பாதைகள் கடினமாக இருந்தாலும் அந்த பாதைகள் எல்லாம் இப்போது நினைக்கும் போது எல்லாமே எனக்கு இனிப்பாக தான் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். 2002 எனக்கு சில காரியங்களால் ஜிடிசி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு நான் லீவுக்கு போயிருந்தேன். திடீர்னு வந்தபோதே டெர்மினேஷன் கையில் கொடுத்தாங்க. அப்போதே நினச்சேன் நமக்கு முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு. அது யூகே ஒரு ப்ராசஸிங் போயிட்டுருந்து அது நடக்கலை. அதுக்குரிய காரியங்களை நான் முன்னிட்டு செய்யும்போது அதில் பல தடங்கல்கள், பல இடைஞ்சல்கள், பல போராட்டங்கள். அதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியலை. நிறைய காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடலை. இன்னொரு கம்பெனியில் கடவுள் ஒரு நல்ல ஒரு வேலையை தந்தார். நல்ல சேலரியில் கேஓசி கிளினிக்கில் நல்ல ஒரு வேலையை தந்தார். இருந்தாலும் அந்த வேலையும் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை. ஆனால் குடும்பம் நம்முடைய கையில் இல்லை, பிள்ளை நம்ம கையில் இல்லை, எல்லாரும் தூர இருக்கிறாங்க. ஆறுதல் சொல்லவோ நமக்கு ஒரு ஒத்தாசை இருக்கிறவோ யாருமே இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் என்னை கைவிடலை. ஒரு இக்கட்டான நெருக்கமான பாதையில் போய்க்கொண்டு நிறைய வேளையில் தற்கொலை பண்ணிடலாமா என்று முயற்சி செய்த நாட்கள் உண்டு. கர்த்தர் இருந்தாலும் என்னை கைவிடலை. கடைசியாக அந்த கேஓசி அந்த கிளினிக்லேயும் எனக்கு லைசன்ஸ் ரெனியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்லி லைசன்ஸ் ரெனியூ பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஜாபு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. விசாவும் அடிக்கலை. எனக்கு விசா அடிக்கலை. 3 month எக்ஸ்டென்ஷனு தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ குடும்பங்கள்லேயும் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கத்தின் பாதைகள். அப்படி என்றால் 6-7 வருஷமாச்சு கல்யாணம் முடிஞ்சு
குடும்பமாக இருக்க முடியலை. அப்படி நாங்கள் அங்கே, பிள்ளை அவங்க வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய விருப்பங்களும் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா குடும்பம், கல்யாணம் ஆன குடும்பமாக தான் இருக்கணும், அது கர்த்தர் நினைத்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்லி அங்கே வந்து குடும்பமாக இருங்க, இல்லைன்னா நீங்கள் குவைட்டில் வந்து குடும்பமாக இருங்க. அப்படி ஒரு நெருக்கடியான பாதைகள். அப்படி இருக்கும்போது என்ன வேலையை போச்சு, விசா அடிக்க முடியலை. நான் எல்லாவற்றையும் விட்டு இந்தியாவுக்கு போகலான் இருந்தேன். சரி, ஒன்றுமே வேண்டாம், இனி இருக்கிறது நமக்கு இந்தியாவில் இருப்போம் அப்படி என்று ஒரு முயற்சியில் இருக்கும்போது தான் கடவுள் அதிசயமாக, அற்புதமாக ஒரு 4-5 மாதம் என் விசா கிடையாது. வீட்டை விட்டே வெளியேறங்க மாட்டேன். இங்கே 2-3 பேருக்கு தெரியும் என்னுடைய கதைகள் எல்லாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு வேக்கன்சி வந்துச்சு. அப்போது சும்மா ட்ரை பண்ணோம். நம்ம மத்தியில் இருக்கிற சேம் அண்ணாவுக்கு தெரியும் அந்த காரியங்கள் எல்லாம். அப்புறம் மினிஸ்ட்ரியில் ட்ரை பண்ணோம். எல்லாமே கடவுள் சித்தப்படி நடந்துச்சு. அந்த மாதத்துலேயும் எனக்கு விசா கிடையாது. ஒரு 4 மாதம் விசா கிடையாது. நான் வெளியே தான் ஸ்டே பண்ணணும். என்னுடைய தங்குறது, சாப்பாடு எல்லாமே நான் தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க கேஓசிலேருந்து அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் என்னை கைவிடல. ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் விசா அடிக்க கிருபை செய்தார் கடவுள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ண கிருபை செய்தார். ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில், நல்ல ஒரு வார்டில் ஜாயின் பண்ண கிருபை செய்தார். அப்புறமும் சில தடங்கல்கள், ஏன்னா சொல்ல முடியாத நிறைய காரியங்கள் வந்துச்சு. ஃபேமிலியை கொண்டு வரணும்னு சில முயற்சிகள் எடுக்கும்போது அதில் சின்ன தடைகள் இருந்துச்சு. இருந்தாலும் கடவுள் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தார். பிள்ளையை காண கிருபை செய்தார், ஃபேமிலியை கொண்டு வர கிருபை செய்தார். எவ்வளோ பெரிய நன்மைகள்! அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது அதுக்கெல்லாம் நான் தகுதியுடையவன் அல்ல. இருந்தாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் எனக்கு இம்மட்டும் இந்த நாள் மட்டும், இந்த நிமிஷம் முழுவதும் எவ்வளோ தடைகளை தனியாக கடந்து வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தர் உண்மையாக சொல்ல போனால் இதில் இருக்கிற 2-3 பேருக்கு என்னுடைய கொஞ்சம் கதைகள் தெரியும். இருந்தாலும் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். ஆமேன். கர்த்தருக்கு எல்லாவற்றையும் அறிகிற தேவன். இங்கே வந்திருக்கிற யாராக இருக்கலாம், இப்பேற்பட்ட இது பாதைகளில் இதை விட பெரிதான பாதைகளில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்புகிற ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் ஜீவிக்கிற தேவன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், பிரச்சனைகளை அறிகிற தேவன். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தாமதமாக பதில் தந்தாலும் அது ஏற்ற காலத்திலே நன்மையும் செம்மையும் கிருபையுமாக செய்கிற தேவன். அவருக்கான சித்தம் கர்த்தருடைய நேரத்திலே கர்த்தருடைய சித்தப்படி நடக்கும் என்பதற்கு நானும் என் குடும்பத்தில் உள்ள பிள்ளை, என்னுடைய ஒய்ஃபும் சாட்சி. அவர்கள் கடந்து வந்த பாதைகளும் கடினமான பாதைகள் தான். இருந்தாலும் கர்த்தரும் அவர்களோடு கூட இருந்தார், பிள்ளையோடு கூட இருந்தார். இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு சாட்சியாக என்னை இந்த தேசத்திலே, இந்த சபையிலே நிறுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மகன் சொன்ன சாட்சி ஒரு விசை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனாவது பிறந்த நாள் பிரதர் மகளுக்கு? 6வது. ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு. 6வது பிறந்த நாட்களை 5 வருடங்களை முடித்து 6வது வருடத்தை காண தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். 6வது வருடத்தை காண தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, நம் தேவன் ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் மகனுடைய சாட்சி நினைத்து நன்றி அப்பா, இந்த குடும்பத்தை பாதுகாத்ததற்காய் நன்றின்னு சொல்லுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நீங்க இந்த குடும்பத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது இந்த குடும்பத்தில் இன்னும் கிருபை பெருக ஆரம்பிக்கும். இன்னும் கிருபை பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பான்னு சொல்லுங்க. இந்த குடும்பத்திற்காய் நன்றின்னு சொல்லுங்க. நீர் கொடுத்த இந்த மகளுக்காய் நன்றின்னு சொல்லுங்க.
எபிசா ஜோனாவுக்காக நன்றின்னு சொல்லுங்க. சகோதரிக்காய் நன்றின்னு சொல்லுங்க. இவர்கள் ஒருமனப்பாட்டின் ஆவி நீங்க கொடுத்தீங்களே நன்றின்னு சொல்லுங்க. தற்கொலை எண்ணத்தை பிசாசு தோண்டினாலும் நீங்க அந்த இடத்துல ஒரு ஆறுதலை கட்டளையிட்டீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எத்தனையோ முறை தோல்வி அடைந்த பொழுதெல்லாம் இடைவிடாமல் உம்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை நீங்க தந்தீங்களே நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆவியானவரேன்னு சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகனுக்குள்ளாய் ஒரு விசுவாசத்தை நீங்க வைத்தீங்களே அதற்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே உண்டாக்கினார், அவரே பாதுகாத்தார், அவரே ஆசீர்வதித்து தலையை உயர பண்ணினார். ஹல்லேலூயா. சில மாதங்கள் விசா இல்லாம இருந்தார, சம்பளம் இல்லாம இருந்தார, வேதனையோடு தனியில ரூம்ல அடைப்பட்டு கிடந்தார, அப்போது அவருடைய கண்கள் இவரை விட்டு எடுக்கப்படவே இல்லை. கர்த்தருடைய கண்கள் மகன் மீது நோக்கமாக இருந்தது. கர்த்தருடைய கண்கள் மகன் மீது நோக்கமாக இருந்தது. நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். முழு ஆத்துமாவோடு நன்றி செலுத்துகிறோம். முழு பலத்தோடு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் மகன் குடும்பத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, யாருடைய கரமும் ஒடிந்திருக்க வேண்டாம். முழு சந்தோஷத்தோடு கரத்தை நேராக மகனுக்கு நேராய், மகனுடைய குடும்பத்திற்கு நேராக உயர்த்தி, தகப்பனே இந்த குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிப்பீராக, இன்னும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம், தேவ பாதுகாப்பு, தேவ மகிமை இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டாப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். தகப்பனே இந்த வேளையிலும் ஹல்லேலூயா ஜோனாக்கா நாங்கள் வருகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. மகளை தகப்பன் இந்த தேசத்தில் நீர் கொண்டு வந்ததற்காய் நன்றி. இந்த தேசத்திலே சபையிலே நீர் நாட்டினதற்காய் நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளை ஆசீர்வதிப்பீராக. 5 வருடங்கள் நீர் பாதுகாத்தீரே அப்பா. தகப்பனையும் தாயையும் பிரிந்து, தகப்பனையும் தாயையும் பிரிந்து அந்த மகள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாளப்பா. ஹல்லேலூயா. ஆனால் இன்று நீர் கூட்டி சேர்த்து உம்முடைய சமூகத்திலே நிற்க வைத்தீரே. நாங்கள் மனதார மகளை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் மனதாராக ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் மீது தேவ கரம், தேவ கிருபை சூழ்ந்து நிற்கட்டும். மகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக, எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. ஹல்லேலூயா. மகள் உலகத்திற்கு உப்பாய் வெளிச்சமாய் மாறுவாளாக. மகள் தேசத்திற்கு உப்பாய் வெளிச்சமாய் மாறுவாளாக. இவளை காண்கிறவர்கள் உம்மை காண கிருபை கொடுப்பீராக. இவர் மூலமாக தகப்பனே சுவிசேஷத்தின் நறுமணம் வீசும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஆசீர்வதிக்கிறோம். மகனோடு இம்மட்டும் பலப்படுத்தி தகப்பனே ஒரு மனப்பாட்டின் ஆவியை நீங்க கட்டளையிட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீடிய பொறுமையை நீங்கள் கட்டளையிட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் அப்பா ஸ்தோத்திரம். நெருக்கங்களின் மத்தியிலும் தகப்பனை வேதனைகளின் மத்தியிலும் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிற இருதயத்தை நீர் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. மகளை ஆசீர்வதிப்பீராக, மகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஹல்லேலூயா. இன்னும் குடும்பமாய் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தை நீர் பலுகி பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தின் மூலமாய் தகப்பனே, மகன் மூலமாய், மகள் மூலமாய் தகப்பனே இந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. கையிட்டு செய்யும் பிரயாசங்களில் எல்லாம் தேவ கரம் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும் அப்பா. தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டப்பா. நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் இனி வாய்க்காமலே போகும், நீ வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக 7 வழியாய் வந்தாலும், ஹல்லேலூயா, ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் அவர்கள் துரத்தப்படுவார்கள். நீ பலன் கொண்டு திடமனதாக இருந்து காரியத்தை நடத்து. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தனக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மையிலும் உன்னை பரிபூர்ணமடைய செய்கிறார். ஹல்லேலூயா. நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம்
இந்த குடும்பத்தின் மீது இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தாயை சேயும் தகப்பனையும் நீங்க பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இன்னும் தலைமுறைமாய் தகப்பனே பிறந்த நாட்களை காண நீங்க கிருபை கொடுங்க. முதிர் வயது வரையிலும் தாங்கி ஏந்தி நீர் தப்புவித்துக் கொள்ளுவீராக. தேவ கரம் ஆளுகை செய்யட்டும், தேவ மகிமை ஆளுகை செய்யட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நம்ம வெளியே நின்று நம்ம கேக்கு கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு நம்ம நன்றி தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம அன்பின் விருந்துக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். நம்ம எல்லாரும் அப்படியே அந்த ஓப்பன் ஹாலில் நம்ம கடந்து செல்லும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.